அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல நீங்க கூப்பிடுவோம் பாதியில அப்படி என்ன வேலைத்தியா பாதியில உருவிட்டு ஓடியாந்துட்டேன். உருவிட்டு ஓடியாண்டியா? சத்தம் கேட்கவன் வேற ஆள் வரும் போல இருக்கு. என்ன சத்தம் கேட்டுச்சு? நீங்க கொடுத்த சத்தம் தான். இல்ல நீங்க வேலை பார்த்த சத்தம் கேட்கலையா? அது சத்தம்லாம் வேலை பார்ப்பான். சத்தம்லாம் மேல தாவில சரி சத்தம் கேட்கணும்னு அவன் பிடிங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டான். யாரு? நான் பிடிங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டேன். அந்த வேலையும் பார்க்கறது உண்டா? போகுது போகுதுன்னு சத்தம் கொடுத்தா நானும் போகுது போகுதுண்டா. அண்ணே ஏத்தனை இன்னொரு ஏத்தனை இறக்கி முடியல சுத்தமா. ஹலோ விடிய போகுதில்ல. சரி அவுட்ரு நல்லா இருக்குண்ணே இன்னொரு ஏத்துங்கண்ணே. ஹலோ போகுது போகுதுன்னு சத்தம் கொடுத்தது நான் தான். நீ முழிச்சிட்டியாண்ணே? நல்லா தூங்கின மண்ணில்ல சத்தம் கேட்டு வந்துச்சு இல்ல போகுது போகுது உள்ள போனதை பாத்தியலா? நான் தான் உள்ள போறதுக்குள்ளதான் நீங்க கூப்பிட்டீங்களே. அப்புறம் இல்லையா என்னது உள்ள போனதை பாத்தியலா? என்னது போனதே பாக்கலையே. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உழுது போனது நாங்க பாக்கல. இல்ல நீங்க போனது பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போகலையே. போயிருந்தா பரவாயில்லையா? போனா நல்லதா போகலாட்டி நல்லதா? போனாவும் நல்லது போகலைனாலும் நல்லது. போக வேண்டியது போயாகணும். போகணும். ஒரு நாளைக்கு 2 காலை மாலை காலையும் மாலையும் மலங்கழிக்கணும். வயிற்றுல உள்ள அசடாகப்பட்டது வெளியில போனா நல்லது. ஓயாம போச்சுன்னா அதுக்கு பேரு வேற. ஆமா வாரத்துக்கு 2. ஆமா என்ன வாரத்துக்கு 2? எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா ஆண்கள் பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா உடம்புல உள்ள சூடாகப்பட்டது போனா நல்லது. இது போனா நல்லது. மாசத்துக்கு 2 தன் மனைவியோட இல்லற வாழ்க்கையில போகம் என்று சொல்லக்கூடியது 15 நாளைக்கு ஒரு தரம் செய்யணும். செஞ்சோம்னா நல்லது. ஒரு நாளைக்கு 15 வட்டம் செஞ்சா அதுக்கு பேர் நல்லது கிடையாது. இது போனா நல்லது. கரண்ட கால வருஷத்துக்கு 2. வருஷத்துக்கு 2 என்ன 6 மாதத்துக்கு ஒருக்க வயிற்றை சுத்தப்படுத்தணும். குடலை கழுவி உடலை வளரணும். ஆமா இதெல்லாம் போனா நல்லது. போகலன்னு வச்சுக்கோங்க சிக்கல நம்மளுக்கு வியாதி. மலை சிக்கலே வியாதிக்கு காரணம். ஆமா மனிதன் பலமே மலம் தாண்டாங்க. இதுல தான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மகாராஜாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. சந்தோஷத்துல உலகத்துல பெரிய சந்தோஷம் எதுல அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒருத்தனுக்கு சொல்லத்துல கூட்டத்தை மக்களை பூரா வரைச்சல் என்னடா சந்தோஷம் அப்படின்னு கேட்டா ஒருத்தன் சொல்லியிருக்கான் புள்ள பக்கத்தில் சந்தோஷம், ஒருத்தன் மனைவியோட போக மாட்டேன் சந்தோஷம், சொத்து பத்தில் இருக்கு, பணங்காசுல இருக்கு, சொந்த மதத்தில் இருக்கு. எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒரு வயசான கிழவனார் எல்லாரும் சொல்லிட்டாங்களே நீ என்னையா சொல்ல வர? இவர்கள் சொன்னது பூரா சந்தோஷம் கிடையாது. ஒரு மனிதன் மலங்கழிப்பதில் உள்ள சுகம் எதுலையும் இல்லடா. ஓ நீ என்னையா புரியத்தனா பேசுற? மலங்கழிக்கிறதுல போய் சுகம் இருக்கா? அதுல ஆயா சுகம் இருக்கு? எப்படியா சொல்ல போச்சு? நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிக்கிறேன். நான் நிரூபிக்கணும்னா நான் ஒரு நாளைக்கு அரசனா இருக்கணும். அந்த கிழவன் சொல்ற வயசான நான் ஒரு நாளைக்கு அரசனா இருக்கணும். 24 மணி நேரத்துக்கு அரசனா இருக்கணும். நீ சீடனா இருக்கணும். நீ என் கூட என்ன சாப்பிடணும் என்னை கேட்காம நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு மன்னன் சொல்றேன். சரின்னு ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு பட்டாபிஷேகம் கிழவனுக்கு சுட்டுறாங்க. பட்டாபிஷேகம் நான் கிளட்டு போய் சும்மா இருப்பேன். பட்டாபிஷேகம் சுட்டணுன்னா ஒரு செம்பு கூழ் அந்த காலத்தில் அடிப்பாங்க இல்லை கல்லுக்கு அது மாதிரி கூழ் ஒரு மந்த கூழ் அடித்தான். அடிச்சுட்டு சும்மா இருக்கல நடக்க ஆரம்பித்தான். நீனும் குடுறான்னா யாரும் மன்னனை ஏற்கனவே இருந்த மன்னனை நீனும் குடுறான்னா என்னை கேட்காம எங்கேயும் போகக்கூடாது என் பின்னாடி தான் வரணும். கிளட்டு போய் சும்மா இருப்பானே நடக்க ஆரம்பித்தான். எங்கேயா போகிற? நகரம் சுற்றி பார்க்கணுமியா? நான் மணலில் சுற்றி பார்க்கணும்னு சுற்றினா 10 மணி ஆச்சு. எனக்கு உள்ளே போனது வெளியில் வர போகலை. 10 மணிக்கு மேலே அரண்மனைக்கு வந்தாங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் போய் விட்டாங்க. எங்கேயும் போகக்கூடாது என்னை விட்டு அப்படி. நான் உள்ளே போனது அப்படியே இருக்கு. மத்தியானம் சாப்பாடு மன்னன்லாம் எப்படி இருக்கும் சாப்பாடு நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் போய் விட்டாங்க. 3 மணிக்கு மறுபடியும் கிளம்புனாங்க. இவனை கூட்டிக்கிட்டு 3 மணிக்கு மறுபடியும் கிளம்பு. எங்கேயா போற? நான் எங்கே போறேன்னா நீ வாயா நான் மன்னன் சொல்கிறேன் கேட்கணும்ல. சுத்தினேன் 6 மணி ஆச்சு. இதுக்கு மேலே ஏற்கனவே மன்னன் இருந்ததுக்கு உள்ளே போனது பிறகு வெளியில் வந்தால் தானே நிச்சயம். வெளியில் வரல. இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படின்னு. அதெல்லாம் போகக்கூடாது. நான் போனேன்னா நான் போகலை. அப்போ நீயும் போகக்கூடாதுண்ணே. கொஞ்சம் தூரம் நடந்தேன். இதுக்கு மேலே நம்மளால் மான மரியாதை எல்லாம் போனாலும் பரவாயில்ல. ஐயா பெரியவரை நீ சொல்கிறது பொறுத்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் இருந்து போய்த்து மலம் கழிச்சான். மலம் கழிச்சுட்டு ஆளுவ சொல்லுவாங்க பாரு சபா அப்படின்னு. அப்போ தான் நினச்சானே கிளம்பன் சொன்னது உண்மைதான். மனிதனில் சந்தோஷத்தில் உள்ளே போனது வெளியில் வந்தால் தாண்டா சந்தோஷம் நிம்மதியாக இருக்குது. நம்ம காலையிலேருந்து சாப்பிட்டது பூரா உள்ளான இருக்கு செப்டிக் டேங்க். அது உள்ளே போனது வெளியில் வல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்ச நேரத்தில் கட்டிடுவாங்க. அப்போ தான் சொன்னா ஐயா நீ சொன்னது நல்லதுதான். மனிதனில் சந்தோஷத்திலே மலங்கழிப்பு தான் சந்தோஷம். சுகத்தை எதில் வச்சிருக்கேன் பாருங்க. இங்கே கொண்டு போய் வச்சிருக்கேன். இப்போ நம்மளும் தான் போகணும் நேரத்துக்கு காலையில். சரி போவோம். நீங்கள் உண்மையை சொல்லுங்க. எதுக்காக வந்தீங்க? மான்குட்டி எல்லாம் தேடி வரல. தங்கச்சி வள்ளியை கூட்டிகிட்டு நினைச்சேன். என்னடா அந்த பிள்ளைக்கு இன்னும் காலகாலத்தில் ஒன்றும் அமைய மாட்டேங்குதுன்னு
நேரம் காலம் வந்துச்சுன்னா அதான் அமைஞ்சிடும். நீங்க நல்லபடியா கூட்டிட்டு போங்க. பணம் காய்ச்சி சொத்து சோகம்லாம் வச்சிருப்பேன். பொம்பளை பிள்ளைக்காவது மயனுக்காவது கல்யாணம் பண்ணுவேன். நானும் உலகம் போறேன், பொண்ணு பார்க்கறேன், மாப்பிள்ளை பார்க்கறேன். கிடைக்கல நேரம் வரணும். கால நேரம் வந்துச்சுன்னா தானா வரும். பக்கத்துல தான் நீங்க சொன்ன போல பக்கத்துல தான் இருப்பேன். கண்டிப்பாக சுத்திக்கிட்டு இருப்பேன். பக்கத்துல கல்யாணம் முடிஞ்சு நேரம் காலம் வந்துச்சுன்னா அது கால நேரம் கூட போச்சு. நீங்க தங்கச்சி தள்ளிட்டு போங்க. தள்ளிட்டு போங்களா? ஏன் தயவு செய்து இவ்வளவு வருத்தமா சொல்ற பார்த்தா கூட்டிட்டு போய் உங்களுக்கு அதை விட அவசரம் கூட இருக்குமா? இல்ல மச்சான், அதை நீங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஏயா கூட்டிட்டு போறது கல்யாணம் பண்றது தானே? எங்க அப்பா மறந்து குடிச்சிருக்கேன் நம்பிராசன். யா எங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ற பழக்கம் இல்ல. அப்புறம் கூட்டிட்டு ஓடுறதுனால கல்யாணம் தானே பண்ண போறோம். நீங்க வாட்டுக்கு அங்க போயிட்டு தடவிடலாம் கல்யாணம் பண்ணி சரி குடும்பத்தை அசிங்கப்படுத்தி விட்டா நம்ம பிள்ளை இருந்தாலும் மறந்து குடிச்சு விடாப்ல. அப்படியெல்லாம் குடிக்க மாட்டாரு. கூட்டிட்டு போயிருங்க. சரி நீங்க எப்ப இதை தள்ளிட்டு போறீங்களோ நீங்க அப்பத்தான் நான் அதை அங்கிட்டு தள்ளிட்டு போறேன். உங்க அவசரம் எனக்கு புரியுது. உங்க அவசரம் எனக்கு புரியுது. இந்தா தள்ளிடுவோம் போங்க. கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விடுப்பா. ஜெய் சக்தி வளப்பு நாயா பயத்துல நான் என்ன அப்படியா தூங்குறேன்? என்னங்க என்னை போட்டு இப்படி சொல்றீங்க? மன தேடி வந்தவரே ஆடுங்க பாப்போம். தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணை, தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணை திருடு கொண்டு போகட்டுமா? வந்திருக்கும் சித்திர பெண்ணே, திரைப்பெண்ணே, வண்டி செட்டுக்கு என்ன பண்ணி அதை கண்ணில் குத்தி விட்டியலா? ஆடி பாடி வர கொலை பண்ணுங்க. ஆடி பாரு. ஆமா யாரு உங்க தங்கச்சி வரலையா? தங்கச்சி வரல. இது உங்க தங்கச்சி. ஏன் தங்கச்சியா? என் தங்கச்சியா அப்படி நிக்குது? என்னமோ விழுந்துருச்சான். அத போய் நான் வாழ பிடிக்க வந்த நல்லா கூட போடுது வந்தவழி அண்ணா அழைத்த காரணம் உன்னை நான் அழைத்தது அவசியமும் அவசரமும் கூட. என்ன அவசரம்? என்ன அவசியம்? அதோ அதோ மலை கொஞ்சம் டைட் அடிச்சு இங்க லைட்டு
என்ன இருக்கு அவர் யாருன்னு தெரியுதா? இவரா தெரியலையே. நம் இனம். அப்படியா? நம்ம சொந்தக்காரரா? மனுஷன் இனம்தான். ஓ நம்ம சொந்தக்காரரா? நம்ம இனம் ஜாதிக்காரரு. சரி, எதுக்கு வந்திருக்காரு? அவரு மாடு பிடிக்கலாம்ட்டு. மாடு பிடிக்கவா? மணப்பாறைக்கு போய் சொல்லு. இல்ல இல்ல இல்ல, மான் பிடிக்க. அட அறப்போத நாயே, கடைசியில அறப்போத நாயே எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா. தேங்க்யூ. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குத்துனது நண்பனா இருந்தா வெளியே யார்ட்டையும் சொல்ல. அடேங்க அப்பா, இந்த மாதிரி போட்டோம் 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 போயிட்டு இருக்கட்டும். வண்டி ரோட்லயே போகட்டும். சகசம்டா. ஆகவே மான் செடி வந்திருக்கிறாரா? மான் இருக்கிறதா இல்லையா என்பதை சரி நீதான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னதான் உனக்கு அண்ணனாகவே இருந்தாலும் இந்த இடத்துக்கு தலைவி நீ அல்லவா? நான் தான். உன்னை கேட்காமல் நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். முடி எடுக்கிறதுனா காலைல கோயில போய் எடுனே. முடிவு முடி எடுக்கிறேன்னு சொன்னீங்க. முடிவு முடியலடா, முடிவு. எங்க அண்ணனை பார்த்தா பிச்சைக்கார போய் இருக்கா. ஆமா, இப்படியே தானே கேக்குறாப்ல, கெஞ்சிக்கிட்டே தானே இருக்காங்க. நாம எப்பொழுதுமே எங்க அண்ணன் பலத்தை நீ பார்த்தது இல்லடி. ஐயோ நீ வேற. எங்க அண்ணன் கையில கட்டுற ஸ்டைல் ஒரு ஸ்டைல். சும்மாவே மானத்தை கெடுக்கிறான். ஏன்? ஆமா, அவளுக்கு என் பலத்தை காட்டுனே. பலம்டி, நீ என்னடி இப்படி என்ன பண்ற? அது என்ன விளையாட்டு சாமானா? என்ன கிளுகிளு பே. அதானே புடி உஞ்சா போச்சு எல்லாம். ஆகவே நான் சொல்றேன். ஆகவே ஆகவே தெரிவிப்பது என்னவென்றால், ஆகவே நான் அதை ஆமோதிக்கிறேன். நானும் போய் மோதிக்கிறேன். எப்ப இந்த பட்டிமன்றத்தை முடிப்பி? என்னைக்குள்ள நாடகத்தை முடிக்க மாட்டியே போலயே. ஐயோ, கூடாது, முழிச்சதுனாலும் பெரிய நான் சென்று வரட்டுமா? சரிங்க. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் அண்ணா என்று அழைக்கிறேன். அப்படியே அந்த பக்கமா இறங்கி வண்டி எடுத்து போயிருவேன். போய் இப்ப தாளை ஏத்திக்கிட்டு வருவேன். அப்ப நீங்க வர மாட்டீங்க. ஒரு ஆள் அந்த நான் காலை வச்சுக்கிட்டு எப்படி வர முடியும்? ஏற்கனவே கால்ல பிரச்சனை இருக்கா இல்லையா? உன்னை கேட்டால அது தள்ளு புள்ளைய தள்ளுனே, தள்ள சொல்லி. நான் அத்தாச்சி கூட்டு போறேன். போய் 10 நிமிஷத்துல உனக்கு மருமக வேணுமா மருமக வேணுமா? 10 நிமிஷத்துல எப்படி மருமக? உள்ள ரெடி பண்றேன். ரெண்டும் ரெட்டப்புல. வேலை இருக்கு. ரெட்டப்புல வேணுமா? என்ன வேலை பார்க்க போறீங்க? மம்புடி பிடிச்சு வெட்ட போறாரு. என்ன வேலை பார்க்க போறீங்க? இங்க வாங்க. மீசை எடுத்து